அன்பிற்கும் ஆண்டவனுக்கும் கட்டுப்பட்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவுதான் உங்களை துரத்தி துரத்தி சோதனை கொடுத்தாலும், தோல்விகளை கொடுத்தாலும், துரோகங்களை சந்திச்சாலும், கஷ்டப்பட்டாலும், கண்ணீர் விட்டாலும், தன்னுடைய கஷ்டங்களை மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறதுல முதன்மையான ராசி கடகராசி. பொதுவா நீங்க மனசுல பட்டதை வெளியில சொல்லாம தாங்கிப்பீங்க. உங்களுக்கே பிரச்சனை இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்கவே மாட்டீங்க. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உடனே ஓடி போய் உதவி செய்யறதுல நீங்க தான் சுவாமி போல. ஆனா உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா ஒருத்தரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. நீங்க தனியா நின்னுதான் நிறைய நேரங்கள்ல எவ்வளவோ பேருக்கு நம்ம உதவி செஞ்சிருக்கோமே. ஆனா இப்ப முடியாத நிலையில நாம நிக்கிறோமே. நமக்குன்னு யாராவது உதவி செஞ்சிட மாட்டாங்களா? எவ்வளவு நாள் அழுதுருப்பீங்க? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்கள போல கடகராசிக்காரங்களுக்கும் அது ஒரு அனுபவ பாடமா இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா தனியா நின்னு போராடுறீங்க. எத்தனையோ நாட்கள் எவ்வளவோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. எத்தனையோ பேர வாழ வச்சிருக்கீங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக்கா ஓடி போய் நின்னு, தான் உசுர குடுத்து கூட வேலை பார்த்திருப்பீங்க. தான் உசுர குடுத்து கூட போராடி நிறைய பேரோட வாழ்க்கைய காப்பாத்தி குடுத்திருப்பீங்க. ஆனா, தனியா நின்னு தவிச்ச காலங்கள் அதிகம். சில நேரங்கள்ல கூட அப்படியே எல்லாரையும் திட்டி தீர்த்தரணும். ஓங்கி ஓங்கி அரைஞ்சிரணும் போல கூட தோணியிருக்கும். இல்ல ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாச்சும் போயிடலாம்னு கூட தோணியிருக்கும். ஆனா, ஒரு நாளும் அத செஞ்சிருக்க மாட்டீங்க. பண பிரச்சனை ஒரு பக்கம், குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், தொழில் ஒரு பக்கம், தடைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க நம்பி இருந்தவங்க உங்களுக்கு ஏமாற்றத்த குடுத்திருப்பாங்க. அது ஒரு பக்கம். இப்படி பல விஷயங்கள் ஒண்ணா சேர்ந்து உங்கள மனசளவுல சோர்வடைய வச்சிருச்சு. பல நேரங்கள்ல இரவுல தூங்காத, நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த பிரச்சனை எப்படி நடக்கும்? எப்படி இந்த பிரச்சனைய சரி கட்டுறது? எப்பதான் நம்முடைய வாழ்க்கை மாறும்? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த மனநிலையில இருந்து மெதுவா வெளிவரதுக்கான காலகட்டம் வந்திருக்கு. அந்த ஒரு அழைப்புங்க. ஓகேங்களா? என்னவா இருக்கும்? இனி ஒரு சில நாட்கள்ல கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரப்போகுது. அதன் காரணமா முக்கியமான மாற்றத்துக்கான தொடக்கம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம். மத்தவங்களுக்கு பதவி உயர்வா இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு சம்பள உயர்வா இருக்கலாம். சிலருக்கு வந்து வெளிநாட்டு வேலையா இருக்கலாம். விசா தொடர்பான தகவலா இருக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக வராம இருந்த பணம் தொடர்பான செய்தியா இருக்கலாம். சிலருக்கு தொழில் வாய்ப்பா இருக்கலாம். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான நல்ல தகவலா இருக்கலாம். சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க மீண்டும் பேச ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். இதனால இந்த பதிவ கேட்டுட்டு இருக்கிறப்பவே அந்த அழைப்பு ஒரே வடிவத்துல வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில ஓகேங்களா? இப்போ வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அப்பாவுக்கே ஒரு ரூ. 1,00,00,000 பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, பிரிச்சு குடுப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா அந்த பணத்த வந்து பயன்படுத்தும். அதுபோலதான் உங்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், சாதகமான சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள பூர்த்தி செய்ய போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்த இப்ப இந்த செய்தி சொல்லப் போகுது. விஷயம் பண விஷயம். கடகராசிகளுக்கு பண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கக்கூடிய காலகட்டம். வருமானம் வந்தா உடனே செலவாகிறது. கடனா இருக்கட்டும், குடும்ப செலவாகட்டும், மருத்துவமாகட்டும், குழந்தைகளுக்கான செலவாகட்டும், வீட்டினுடைய தேவைகளாகட்டும், இப்படி பணம் கையில நிக்காம போயிருக்கும். அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். இனி அந்த பணத்த வந்து வேற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையின் மாற்றத்தினால அத சரியா பயன்படுத்த போறீங்க. வருமானம் அதிகரிச்சா முதல்ல கடன குடுத்துருங்க. குடும்ப தேவைகள பாருங்க. அதே நேரத்துல சேமிக்கிறதுக்கும் மறந்துறாதீங்க. மத்தவங்களுக்கு உதவியும் செய்யுங்க. இதுபோல பணத்த கூட பல வழிகள்ல நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்து கடகராசிகளுடைய மிகப்பெரிய பலம் என்ன? உங்களுடைய அன்பு. ஆனா சில நேரங்கள்ல அந்த அன்பே உங்களுக்கு பலவீனமாவும் மாறி இருக்கும். யாராவது சொன்ன உடனே பணத்த குடுத்துறது. திரும்ப கிடைக்குமான்னு யோசிக்கிறதுல, அந்த பணம் உங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறதையும் யோசிக்கிறது இல்ல. சோ இனிமே இந்த விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை. உடனே இப்ப கடகம் யோசிக்கும். அது எப்படி ஒருத்தன் வந்து கஷ்டம்னு வந்து நிக்கிறான். நான் பணத்த வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு 10 பேரு பணம் குடுத்தா உங்களுடைய பிரச்சனைய தீர்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கு. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உடனே பணம் இல்லனாலும் பரவால்ல. மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி குடுக்குறது. பணம் இல்லனாலும் பரவால்ல. ஜாமீன் குடுக்குறது. நான் குடுக்குறேன், அவன் குடுக்கலனா அப்படிங்கிறது. இந்த மாரி அதிக பிரசங்கித்தனம் பண்ண வேணாம். பண விஷயத்துல இல்ல, முடியாது. என்னைக்கு சொல்றீங்களோ கடகம் ஜெயிச்சிடுவீங்க. அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடகராசி. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம்.
நீங்க உழைச்ச அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல. நீங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. வேலைய விட்டுட்டு போயிடலான்னு கூட முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா, அந்த மாரி ஒரு முடிவு எடுக்காம, குறிப்பா நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு, சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு, வேற ஒரு நல்ல வாய்ப்புக்காக விண்ணப்பித்திருக்கவங்களுக்கு, எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல தகவல், எதிர்பாராத நல்ல தகவல் உங்கள நோக்கி வரக்கூடிய காலகட்டம். ஆனா, எந்த வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, சம்பளம், வேலை, அதுக்கான நிபந்தனை, இடம், ஒப்பந்தம், ஆவணங்கள் அனைத்தையுமே சரிபார்த்த பின்னாடியே முடிவெடுக்கணும். ஒரு அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு உடனே முடிவும் எடுக்கக்கூடாது. அதேபோல கடகராசி தொழில் செய்றீங்க அப்படின்னா, தொழில் செய்கிற கடகராசிக்காரங்க, நீண்ட நாட்களாக வியாபாரத்துல இருந்த மந்தத்தன்மை மாறும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும். கொடுத்த பணம் வராம இருந்துச்சா? இப்ப வரும். முதலீடு செஞ்சீங்க, பணம் வந்து சிக்கிக்கிச்சா? கூட்டாளிகிட்ட பிரச்சனையா? இப்ப வரக்கூடிய புதிய வாய்ப்புகள கவனிக்க வேண்டிய நேரம். குறிப்பா புதிய நபர், புதிய வாடிக்கையாளர், புதிய ஒப்பந்தம், புதிய தொழில் வாய்ப்பு இது எல்லாமே வரும். ஆனா அலட்சியப்படுத்தாதீங்க. அதே நேரத்துல அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய திட்டங்கள்லயுமே அவசரமா பணம் போடக்கூடாது. ஆவணங்கள சரி பார்க்கணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், நிதானமா செயல்படணும். கடகராசிக்கு இதுதான் ஒரு பிரதானமான ஒரு அறிவுன்னு கூட வச்சுக்கோங்க. அதே போல வீடு மற்றும் சொத்து. கடகராசிக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்குற ஆசை ரொம்ப அதிகம். ஆனா, மத்தவங்க வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு வாங்க மாட்டீங்க. ஆடம்பரமா வேணும்னு நினைக்க மாட்டீங்க. இதெல்லாம் தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக. இப்படி நீண்ட நாட்களாக கனவு வச்சிருக்கக்கூடிய கடகராசி முயற்சிய தீவிரப்படுத்த போறீங்க. வங்கி கடன் அது தொடர்பான முயற்சிகள்ல தேவையான ஆவணங்கள தயாரா வச்சுக்கோங்க. சொத்து தொடர்பான பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே இப்ப சரியாகும். ஓகேங்களா? அதே போல வெளிநாடு செல்லணும்னு காத்துட்டு இருக்கீங்களா? வெளிநாட்டுல வேலை, விசா, படிப்பு, குடியேற்றம் இதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? முயற்சி செய்யுங்க. நீண்ட நாட்களாக பதிலே வராம இருந்த விண்ணப்பம் தொடர்பான தகவல் நல்லதா வரும். அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள், அரசாங்க நடைமுறைகளை மட்டும் நம்புங்க. யாராவது உடனே விசா வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா, பணம் கேட்டா கவனமா இருங்க. இதை அடுத்து கடகராசியுடைய காதல் மற்றும் திருமணம் பத்தி பார்ப்போம். கடகராசிகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சியும் குடும்ப பாசமும் ரொம்ப அதிகம். இதனாலவே உறவுகள்ல ஏற்பட்ட சின்ன பிரச்சனைகள் கூட மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். திருமணம் தள்ளி போயிருக்கிறவங்க நல்ல சம்பந்தம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே திருமணமானவங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தா கூட இப்போ ஒரு நல்ல புரிதல் உருவாகும். அதே போல பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை திருமண உறவுகளுக்குள்ள கொண்டு வராதீங்க. பண பிரச்சனை வேற, குடும்ப பிரச்சனை வேற. எதை எடுத்து குடும்பம். கடகராசிகளுக்கு குடும்பம் தான் வந்து மிகப்பெரிய பலம். குடும்பம்னா உசுரு, பாசம். குடும்பத்துல ஏற்படுத்த மனக்கசப்பு மெதுவா குறையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க போறீங்க. நீண்ட நாட்களாக பேசாம இருந்த உறவுக்காரங்க மீண்டும் வந்து பேசுவாங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளறாம நடந்தது நடந்துருச்சு. இனிமே எப்படி நல்லபடியா வாழலாம்? இத பத்தி மட்டும் யோசிக்கிறது நல்லது. அதே போல குழந்தைகள். குழந்தைகளுடைய படிப்பு, வேலை, எதிர்காலம். இத பத்தி கவலைப்பட்டு இருந்தக்கூடிய கடகராசிகளுக்கு, பெற்றோர்களுக்கு அவங்க கிட்ட இருந்து மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தணும். வேலை தரக்கூடிய இளைஞர்களுக்கு விண்ணப்பிக்கணும். அழைப்பு வரும்னு மட்டும் காத்துட்டு இருக்காம, வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் முயற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க. அதான் இந்த காலகட்டத்துடைய முக்கியமான செய்தி. அதே போல யார்கிட்ட உங்க விஷயங்கள சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது. இத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பகுதின்னு கூட வச்சுக்கலாம் இந்த வீடியோ பதிவுல. ஒரு நல்ல செய்தி வந்துச்சுன்னா எல்லார்கிட்டயும் உடனே போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். அதே போல உங்கள உண்மையா யார் நேசிக்கிறாங்க, அத தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய முன்னேற்றத்த வந்து யாரு மனசார விரும்புறாங்க, அத தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கஷ்டத்துல உங்க கூட நிக்கிறவங்க யாரு, அத பார்க்கணும். இத மட்டும் நினைச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதே நேரத்துல எல்லாரையும் சந்தேகப்படணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலங்க கடகராசிக்கு வந்து கண் திருஷ்டி ரொம்ப அதிகம். ஒரு நல்ல காரியத்த வந்து முழுசா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா வெளியில தெரியாம பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளிய தெரிஞ்சு அப்படின்னாவே கண் திருஷ்டியாலவே அது வந்து தடைப்பட்டு போயிரும். சோ விளம்பரப்படுத்தாம, இததான் செய்ய போறேங்கிறதையும் சொல்லாம, ஆன்மீக வழியில ஆண்டவன் நம்பி உங்களுடைய வேலைய கரெக்ட்டா பண்ணுங்க. அதேபோல கடகராசி செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்களே. உங்களுடைய இஷ்ட தெய்வத்த தினமும் மனசார வழிபாடு பண்ணணும். குல தெய்வத்த மறக்காம வழிபாடு பண்ணுங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்சா அமாவாசை அல்லது உங்களுக்கு ஏற்ற நாள்கள்ல முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுங்க. குடும்ப மறுபடி உடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும். நம்பிக்கையோட பண்ணுங்க. அது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இதோட ஒரு முக்கியமான எச்சரிக்கை சொல்றேன். கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு. உடனே வந்து பெருசா கடன் வாங்கக்கூடாது. பெருசா முதலீடு பண்ணக்கூடாது. யாருக்கும் பெரிய தொகையை அவசரமா கொடுக்கக்கூடாது. புதிய கூட்டாளிகளை வந்து முழுசா நம்பக்கூடாது.
ஒப்பந்தம் இல்லாம தொழில் பண்ணக்கூடாது. நல்ல காலம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆனா நிதானமாவும் இருக்கணும். இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கடகராசிகளுக்கு கடந்த காலங்கள்ல நடந்த ஒவ்வொரு கஷ்டமும் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவுன்னு நினைச்சிடாதீங்க. அது உங்கள இன்னும் வலிமையான மனுஷனா மாத்தியிருக்குது. உங்கள விட்டு போனவங்க, உங்கள புரிஞ்சுக்காம போனவங்க, உங்க உழைப்ப மதிக்காதவங்க, அவங்கள நினைச்சு உங்களுடைய வாழ்க்கைய வந்து வீணாக்கிக்காதீங்க. உங்களுடைய பழைய பாதைய மாத்துங்க. சரிங்களா? இனி ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அது பணமா இருக்கலாம், தொழில் வாய்ப்பா இருக்கலாம், குடும்ப செய்தியா இருக்கலாம், திருமண செய்தியா இருக்கலாம், வெளிநாட்டு வாய்ப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி. அது உங்களுடைய மனசுல நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கவலைய வந்து சரி கட்ட போகுது. புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வகையில அமையும். கடவுள் சோதிக்கலாம். ஆனா, உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. இன்னையிலிருந்து ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் நான் அப்படியே நிக்க மாட்டேன். அதுதான் உங்களுடைய உண்மையான ராஜயோகம். கடகராசிய பொறுத்தவரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நீர் ராசி நீங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரணும்னு நினைச்சா மனசார வேண்டுங்க. உங்களுடைய குலதெய்வத்த நினைச்சு இது எல்லாத்துக்கும் மேல உங்கள புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயம் கிடையாதுங்க. நீங்க வெளியில பார்க்கறதுக்கு அமைதியா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அத அப்படியே மறந்துட மாட்டீங்க. அந்த வார்த்தை நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி, இல்ல உங்கள காயப்படுத்தின தப்பான வார்த்தைகளா இருந்தாலும் சரி, பல நாள் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அன்பு கொடுத்தா உயிரையும் கொடுப்பீங்க. கடகராசியுடைய மிகப்பெரிய பலம் உங்களுடைய அன்பு தான். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உண்மையா இருந்துட்டாங்க. உங்களுக்கு ஒருத்தங்கள உண்மையா புடிச்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டீங்க. அவங்களுடைய கஷ்டத்த உங்களுடைய கஷ்டமா நினைப்பீங்க. அவங்க சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு பணம் இருக்குதா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இப்படி கவலைப்படக்கூடிய ஆட்கள் நீங்க. ஆனா ஒரு நாள் நீங்க உதவி தேவைப்படுதுன்னு போய் நின்னீங்கன்னா, அதே மனுஷங்க உங்கள கண்டுக்காம போவாங்க. அந்த வலி வந்து பல நேரங்கள்ல கடகராசியா அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுடைய மனசு ரொம்ப மென்மையானது. சிலர் வந்து சொல்லுவாங்க கடகராசிகள பார்த்து, ரொம்ப பலவீனமான ஆளு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, உங்களை விட வலிமையான ஆட்கள இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. மனசு மென்மையானது, அன்பு கொண்டவங்க, அன்புக்கு அடிமையானவங்க தான். ஆனா, அந்த மென்மைக்குள்ள மிகப்பெரிய வலிமையும் இருக்கு. நீங்க அழுவீங்க, வருத்தப்படுவீங்க, சில நேரங்கள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு கூட போயிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா, மறுநாள் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய குணம் உங்களுக்கு தனி குணம் தான். குடும்பம்னா உயிரு. குடும்பம் சாதாரண விஷயமா கிடையாது உங்களுக்கு. சொந்த ஆசைகள விட்டுக் கொடுக்கக்கூடியவங்க நீங்க. கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், சகோதரர்கள்னு சொல்லிட்டு எல்லாருடைய சந்தோஷத்துக்காக பல விஷயங்கள அமைதியா தாங்கிட்டு நிப்பீங்க. இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய இயல்பு கடகத்திற்கு இயல்பிலே உண்டு. எல்லாத்தையும் சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய பிரச்சனைய மறைச்சுப்பீங்க. ஆனா மத்தவங்க உங்களுடைய பிரச்சனைய மறைச்சா விடவே மாட்டீங்க. பல நேரங்கள்ல உங்களுடைய கஷ்டத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்குங்க, "இவனுக்கு என்னப்பா பிரச்சனை? நான் ஜம்முன்னு இருக்கான்" அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க நினைக்க வச்சிருவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னாக்க, பின்னாடி பல கதைகள், பழைய வருத்தங்கள் இருக்கு. இது மட்டும் இல்ல. கடகராசி வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா, உள்ளுணர்வு அதிகம். ஒரு விஷயம் ரொம்ப வலிமையா இருக்கு. இது உள்ளுணர்வே வந்து காட்டி குடுத்துரும். ஒருத்தர் வந்து உண்மைய பேசுறாரா? நடிக்கிறாரா? நம்மள வந்து பயன்படுத்துறாங்களா? சில நேரங்கள்ல வந்து நீங்களே ஆரம்பத்திலேயே உணர்ந்துடுவீங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருக்கமானவங்க. இப்படி நெனச்சுட்டு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்றத பல நேரங்கள்ல வந்து புறக்கணிச்சிருவீங்க. அதுக்கு பின்னாடி தெரியும். அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு நெனைப்பீங்க. கோவம் வந்துச்சுன்னா, கடகராசில வந்து உடனே கோவப்பட்டு சண்டை போடுறவங்க கிடையாது. பல விஷயங்கள பொறுத்துப்பீங்க. ஒரு முறைக்கு, இருமுறைக்கு, பலமுறைக்கு. ஆனா ஒரு கட்டத்த தாண்டிடுச்சு அப்படின்னா, அந்த மனுஷங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய மொத்தத்தையும் கொட்டி தீர்த்துருவீங்க. கடகராசிக்கு இன்னொரு தன்மை இருக்கு. நீங்க ஒருத்தர வந்து வெறுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப நேசிச்சிருப்பீங்க. அதனால தான் உங்க கோபம் வந்துச்சு அப்படின்னாக்கா, அது சாதாரண கோவமா இருக்காது. அதே மாரி துரோகத்த மறக்க மாட்டீங்க. உங்கள யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த சம்பவத்த ஈஸியா மறக்க மாட்டீங்க. அவங்கள பழி வாங்கணும்னும் நெனைக்க மாட்டீங்க. ஆனா அந்த மனுஷங்கள வந்து மீண்டும் பழைய அளவுக்கு நம்புவது கடினம் தான். ஒரு முறைக்கு நம்பிக்கை உடைஞ்சுச்சு அப்படின்னாக்க, அத மீண்டும் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பணத்த பொறுத்தவரைக்கும் பணத்த சம்பாதிக்கணும்னு விரும்புவீங்க. இது என்னம்மா எல்லாரும் நினைக்கிறது தானே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தானே அப்படின்னா, இல்லைங்க. கடகராசிக்கு வந்து பணம் சம்பாதிக்க தனக்காக கிடையாது. தன்னுடைய குடும்பத்துக்காக. தனக்கு செலவு பண்ணணும் அப்படின்னாக்க செய்யவே மாட்டாங்க. ஆனா தன்னுடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணாக்க கணக்கு வழக்குலாம் செலவு பண்ணுவாங்க. குழந்தைகளுக்காக, வீட்டிற்காக, பெற்றோருக்காக, சொந்தக்காரங்களுக்காகன்னு சொல்லிட்டு தயங்காம செலவு பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல நான் சம்பாதிக்கிறேன். ஆனா எனக்கு எதுவும் மிச்சம் இல்ல அப்படின்ற நிலையுமே உருவாகிடும். இனிமே ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்றது நல்லதுதான். ஆனா முதல்ல உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பையும், உங்களுடைய எதிர்காலத்தையும் மனசுல வச்சு சேமிக்க பாருங்க. உங்கள குறைச்சு மதிப்பிடாதீங்க. இது வந்து
கடகராசிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை. சில நேரங்கள்ல உங்களுடைய திறமைய நீங்களே குறைச்சு மதிப்பிடுறீங்க. நம்மளால முடியுமா? நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? நம்ம இந்த அளவுக்கு உயர முடியுமா? இந்த கேள்வி உங்களுக்குள்ள 1000 முறை வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஆனா ஒண்ணே ஒண்ணுதான். கண்டிப்பா முடியும். ஒரு முறை முடிவு எடுத்துட்டா உங்கள யாராலும் தடுக்க முடியாது. அது உண்மைதானே? அதனால கடகராசிகளுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்பவே பயந்துட்டு விட்டுடாதீங்க. தைரியமா பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம் கடகராசி வெளியில வந்து அமைதியா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள புயல் கொண்டவங்க. திரும்பவும் சொல்றேன். வெளியில உள்ளே மிகப்பெரிய புயல். நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு வலியும் வெளில காட்டிக்க மாட்டீங்க. கண்ணீர மறைச்சுப்பீங்க. மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. அதனால தான் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நல்ல மாற்றம் வரும்போது, அந்த மகிழ்ச்சியின் மதிப்பு உங்களுக்கு மத்தவங்கள விட அதிகமா தெரியும். கடகராசி சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுபோல கடகராசினுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய பலம்ங்கிறது பணம் கிடையாது. உங்களுடைய பலம்ங்கிறது பதவி கிடையாது. உங்களுடைய உண்மையான பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய மனசுதான். எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய மனம். எவ்வளவு ஏமாந்தாலும் சரி, நல்ல மனுஷங்களா இருக்கணுன்ற எண்ணம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு. இதுதான் கடகராசினுடைய உண்மையான ராஜயோகம். அதனால கடகராசிக்காரங்களே, கடந்த காலங்கள்ல யார் உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், உங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்காதீங்க. உங்களை மதிக்காதவங்கள விட்டுடுங்க. உங்களை நேசிக்காதவங்கள விட்டுடுங்க. உங்களை நேசிக்கிறவங்கள மதிங்க. உங்களை மதிக்கிறவங்கள தேடி போங்க. உங்களுடைய குடும்பத்த காப்பாத்துங்க. உங்களுடைய கனவுகள விட்டுடாதீங்க. நீங்க அமைதியா முன்னேறுங்க. ஒரு நாள் உங்கள பார்த்து இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு மத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு, யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை உயரத்துக்கு போகும். அதுதான் கடகராசினுடைய உண்மையான வெற்றி. இதுல நீங்க போக வேண்டிய ஆலயம். ஜோதிட மரபுல சந்திரன் கடகராசினுடைய அதிபதி. ஓகேவா? சந்திரன் சார்ந்த வழிபாடு கடகராசிக்கு முக்கியத்துவம். திங்களூர் நவகிரக ஸ்தலங்கள்ல சந்திரனுக்கு உரிய தலமா இது போற்றப்படுதா? சோ இந்த ஸ்தலம் போய் வழிபாடு செய்யறது சிறப்பு. எப்படி போலாம்? எப்படி வழிபாடு பண்ணலாம்? வளர்பிறை திங்கட்கிழமையில போறது சிறப்பு. முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா, விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்க. அதே போல 2வது கைலாசநாதர் சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க. 3வது பெரியநாயகி அம்மனை வழிபாடு பண்ணணும். பின்னாடி தனி சந்நிதியில இருக்கக்கூடிய சந்திர பகவான வழிபாடு பண்ணுங்க. அவருடைய பேரு, நட்சத்திரம், ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க. சந்திர வழிபாட்டுல வெள்ளை நிறம் அப்படிங்கிறது, வெள்ளை மலர்கள் அப்படிங்கிறது பாரம்பரியமா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இல்ல நான் வீட்லயே வழிபாடு செய்யறேன் அப்படின்னாக்க, எளிய பரிகாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஓம் சோமாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சந்திரனை மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லணும். முடிஞ்ச திங்கட்கிழமையில வெள்ளை நிற உணவு, பால் சார்ந்த உணவை தானமா கொடுக்கலாம். ஏழை எளியவங்களுக்கு உணவு வழங்குறது நல்ல தர்மமா இருக்கும். இன்னொன்னு முக்கியமான பரிகாரம். திங்களூர் போயிட்டு கைலாசநாதரையும் சந்திர பகவானையும் தரிசிக்கிறது. திங்கட்கிழமை சந்திர வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அன்னதானம் இந்த 4ஐயும் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல மாற்றத்தை தொடர்ந்து கடகராசி பார்க்க முடியும். கடகராசி இந்த கோவில் ஏன் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, சந்திர பகவானே சாப விமோசனம் கிடைத்த தலம் திங்களூர். உங்களுக்கு மனக்குழப்பம், தடைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்ல, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு முறை திங்களூர் கைலாசநாதரை மனசார தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சிவபெருமானையும் சந்திர பகவானையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டீங்க. உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டி தான தர்மம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, நம்பிக்கையோட சொல்றேன், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்கு இனி நீங்களும் நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கறத இந்த பதிவு தெளிவுபடுத்திருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். கடகராசிக்கு இனி நிம்மதியும் வளமும் பெருகட்டும். வாழ்த்துக்கள். உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு இந்த பதிவை முடிச்சு போங்க. இந்த நேரத்துல எல்லாருமே ஒரு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க.